யாரு தாவேக்கா விமர்சனம் கைது பண்ணி உள்ள வைக்கிறதுன்னு ஒரு பார்வை நெகட்டிவா இருக்கு. எல்லா அரசுமே இதை பண்ணக்கூடியதுதான். ஆனால் காலப்போக்கில் பண்ணாத விஷயத்தை விஜய் பண்றாரு. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. தவறா விஜய் கைது பண்ணாரு. அப்படி கிடையாது. திமுக ஆட்சியிலும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பொழுது தூரம் பண்ணல. அப்படிலாம் கிடையாது சார். இதுல என்ன சார் இருக்கு? ஒன்று இருக்கு. விஷன் ஆகிப்போச்சு டம்ளர் என்ன ஸ்பூன்ல எல்லாம் திமுக அரசும் பண்ணலையா? ஃபேஸ்புக்கில் போட்டவங்களாம் அரெஸ்ட் பண்ணாங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க. திமுக அரசும் அடக்குமுறை பண்ணியிருக்கு சார். இது சரின்னு சொன்னா அதுவும் சரின்னு சொல்ல முடியும். அது தப்புனா அவங்க தீய சக்தி சார், இவங்க தூய சக்தி. அப்படிலாம் கிடையாது சார். அது ஊழல் லஞ்ச ஊழல் சக்தி பண்ணலாம். தீய சக்தி அப்படி கிடையாது. லஞ்ச ஊழல் சொல்றதை கொண்டு வந்து இதில் சேர்க்காது. தீய சக்தி தூய சக்தி கேட்டால் நாங்கள் ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுப்பது தூய சக்தி. தீய சக்தினா அவங்ககிட்ட எல்லா வகையிலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தீய சக்தி. புதிய தலைமுறை செய்தியாளர் விஜயனெல்லாம் அரசு உள்ள வச்சது சார். அப்படிலாம் கிடையாது சார். நீங்க பாருங்க, ஒரு விஷயம் நம்ம போற போக்கில் எல்லாரும் பேசுறோம், நம்ம பேசக்கூடாது. ஒரு விஜயனை வந்து அந்த வழக்குல விசாரணைக்கு கூப்பிடுறாங்கன்னு சொன்னா விதம் ரொம்ப தப்பு இல்லை. என்ன சார் நம்ம என்ன பேச விடுங்க. நான் சொல்றேன், ஒரு பத்திரிகையாளர் வந்து விசாரணைக்கு கூப்பிடக்கூடாதுலாம் கிடையாது சார். பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு கூப்பிட்டு விசாரணை சார் 2 மணிக்கு சார், ராத்திரி 1 மணிக்குள்ள விசாரிக்கணும். அதனால என்ன பிரச்சனை? அடுத்த நாள் காலைல வர சொன்னாங்க. காலைல 11 மணிக்கு போறாரு. 7 மணி வரைக்கும் சும்மாவே உட்கார வச்சாங்க. இருக்கட்டும், விசாரணை பண்ணக்கூடிய அதிகாரிகள் வந்து தாமதமா இருக்கலாம். ஏன் 11 மணிக்கு, அதாவது முதல் நாள் 12 மணி வரைக்கும் விசாரிக்கிறாங்க. பாருங்க, இதெல்லாம் திருப்பி 2 மணிக்கு வர சொல்றாங்க. போன வாங்கி சார். திருப்பி அடுத்த நாள் 11 மணிக்கு வர சொல்றாங்க. இப்போ நான் கேக்குறேன், அடுத்த நாள் 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இதுதான் இந்த அணுகுமுறை தவறுலாம் கிடையாது. சொல்றேன். அப்படியே இன்வெஸ்டிகேஷன்ல சில மெத்தட் இருக்கு. உங்களுக்கு சில நேரத்தில் சம்மன் கொடுத்து கூப்பிடுவாங்க, சில நேரத்தில் சம்மன் கொடுக்காம தூக்குவாங்க. ஏன் சொல்லுங்க? சம்மன் கொடுத்தா நீ அலர்ட் ஆக எஸ்கேப் ஆயிடுவ. நினைச்சிட்டா சம்மன் கொடுக்க மாட்டாங்களா? நீங்க சம்மன் கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா உங்க சுற்றி போலீஸ் போட்டுப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. புரியுங்களா சொல்றேன்? நீங்க வந்து எஸ்கேப் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சார். அதெல்லாம் நடக்கும் சார். அதெல்லாம் சம்மன் கொடுத்துருவாங்க, முறையா சம்மன் கொடுத்துருவாங்க. கிரைம்ல இருந்திருக்கு. இல்ல சொல்றேன் நானு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா? ரகசியம் இருந்தாலே பிரச்சனை, இருந்தாதான் பிரச்சனை. ரகசிய நட்பு, ரகசிய தோழி, அதெல்லாம் இருந்தாதான் பிரச்சனை. நமக்கு எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா வச்சுப்போம். அப்படின்னா புத்தகமா எந்த நண்பர், அது ஆண் நண்பராகட்டும் பெண் நண்பராகட்டும் வச்சுக்கலாம், அவ்வளவுதான். பேசலாம் தாராளமா. ரகசியமான வந்து பாத்தீங்கன்னா தொடர்புகள் வச்சுக்கிறது, இல்ல ரகசியங்களை தேக்கி வைக்கிறது, இதுதான் சிக்கல். இல்ல சார், இன்னைக்கு விஜயனுக்கு நடந்தது, நாளைக்கு சேகவர சார் சப்போர்ட் பண்ணுவேன். கூப்பிட்டா தூக்கி கொடுத்துறது இல்ல சார், இல்ல கொடுத்துட்டு வருவேன். யாரு தாவேக்கா விமர்சனம் கைது பண்ணி தூக்கி உள்ள வைக்கிறதுன்னு ஒரு பார்வை நெகட்டிவா இருக்கு. எல்லா அரசுமே இதை பண்ணக்கூடியதுதான். ஆனால் காலப்போக்கில் பண்ணாத விஷயத்தை விஜய் பண்றாரு. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. தவறா விஜய் கைது பண்ணாரு. அப்படி கிடையாது. திமுக ஆட்சியிலும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பொழுது தூரம் பண்ணல. அப்படிலாம் கிடையாது சார். இதுல என்ன சார் இருக்கு? 1 2 கேட்டாங்க. விஷன் ஆகிப்போச்சு டம்ளர் என்ன ஸ்பூன்ல என்ன எல்லாம் திமுக அரசும் பண்ணலையா? ஃபேஸ்புக்கில் போட்டவங்களாம் அரெஸ்ட் பண்ணாங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க. திமுக அரசும் அடக்குமுறை பண்ணியிருக்கு. ஃபேஸ்புக்கில் போட்டால் தண்ணி வர குழாயில் அடக்குமுறையா இல்லையா சார்? இது சரின்னு சொன்னா அதுவும் சரின்னு சொல்ல முடியும். அது தப்புனா அவங்க தீய சக்தி சார், இவங்க தூய சக்தி. அப்படிலாம் கிடையாது சார். அது லஞ்ச ஊழல் சக்தி பண்ணலாம். தீய சக்தி அப்படி கிடையாது. லஞ்ச ஊழலுக்கு சொல்றதை கொண்டு வந்து இதில் சேர்க்காதீங்க. தீய சக்தி தூய சக்தி கேட்டால் நாங்கள் ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுப்பது தூய சக்தி. தீய சக்தினா அவங்ககிட்ட எல்லா வகையிலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தீய சக்தி. ஆனால் நீங்கள் இந்த பத்திரிகையாளர்களை கைது செய்கிறது, இந்த ஊடகவியலாளர்களை கைது செய்கிறதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணது தப்பு தான். ஆனால் திமுகவும் அது பண்ணியிருக்கு. அப்போ ஒரு படி எக்ஸ்ட்ரா மேலே போய் தாவேக்கா பண்ணுது. அப்படி கிடையாது. அதில் என்ன அளவு இருக்குது கேட்டால் எக்ஸ்ட்ரா 1 படி 2 படின்னா புரியுது சொல்ல, ரெண்டுமே அந்த தப்பு செய்கிறாங்க. புதிய தலைமுறை செய்தியாளர் விஜயனெல்லாம் அரசு பண்ணி உள்ள வச்சது சார். அப்படிலாம் கிடையாது சார். நீங்கள் பாருங்க, ஒரு விஷயம் நம்ம போகிற போக்கில் எல்லாரும் பேசுகிறோமோ நம்ம பேசக்கூடாது. ஒரு விஜயனை வந்து அந்த வழக்குல விசாரணைக்கு கூப்பிடுறாங்கன்னு சொன்னா விதம் ரொம்ப தப்பு இல்லை. இல்லை சரி, நான் திருப்பி நான் என்ன பேச விடுங்க. நான் சொல்கிறேன், ஒரு பத்திரிகையாளர் வந்து விசாரணைக்கு கூப்பிடக்கூடாதுலாம் கிடையாது சார். நாளைக்கே என் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது, தாராளமாக வந்து காவல்துறையிலேருந்து அழைப்பு கொடுத்தாங்க, நீங்கள் நேராக போங்க. அதே செய்தியாக்கணும். நேராக போங்க, அந்த இருக்கிற விஷயத்த சொல்லுங்கள். உங்கள்கிட்ட அந்த செல்ஃபோன் கேட்டால் தூக்கி கொடுத்துட்டு வந்துடுங்க. சார் நாளைக்கு காலையில் வந்து வாங்கிக்கிறேன் சார் சொல்லுங்கள். பாஸ்வேர்டும் சொல்லிட்டு வந்துடுங்க. அதில் என்ன இருக்குதோ தேடி எடுத்துக்கிட்டோம். தப்பு உங்கள் பேரில் ஏதோ ஒன்று இருக்கலாம் தான் பதட்டப்படுறீங்க. அதை ஏன் செய்தியாக்குறீங்க? பத்திரிகையாளர் விமர்சிக்க வந்து விசாரணை பண்ணக்கூடாதா?
பத்திரிகையாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு கூப்பிட்டு விசாரிக்க சார் 2 மணிக்குல சார் ராத்திரி 1 மணி கூட விசாரிக்கணும். அதனால என்ன பிரச்சனை? அடுத்த நாள் காலைல வர சொன்னாங்க. காலைல 11 மணிக்கு போறாரு. ஆமா. 7 மணி வரைக்கும் சும்மாவே உட்கார வச்சாங்க. இருக்கட்டும், விசாரணை பண்ணக்கூடிய அதிகாரிகள் வந்து தாமதமா இருக்கலாம். ஏன் பாரு 11 மணிக்கு, அதாவது முதல் நாள் நைட் 12 மணி வரைக்கும் விசாரிக்கிறாங்க. பாருங்க இதெல்லாம் திருப்பி 2 மணிக்கு வர சொல்றாங்க. போன வாங்கி வைக்கிறாங்க. திருப்பி அடுத்த நாள் 11 மணிக்கு வர சொல்றாங்க. இப்போ நான் கேக்குறேன், அடுத்த நாள் 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இதுதான் இந்த அணுகுமுறை தவறுன்னு அணுகுமுறை தவறுலாம் கிடையாது. காட்டி சொல்றேன். அப்படி இன்வெஸ்டிகேஷன்ல சில மெத்தட் இருக்கு. சித்தாரா கூட தான் ஃபேமிலியோட கார்ல போயிட்டு இருக்கும்போது பெண் குழந்தைங்க இருக்காங்க. கேட்டீங்கன்னா அப்படி முதல்ல இவரது முடிச்சிட்டு நீங்க முக்தார்கிட்ட போங்க. முக்தாருக்கு அது என்னன்னு பேசுவோம். முதல்ல அப்படி கிடையாது சார். இப்போ நான் கேட்குறேன் சார், உங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது சார், உங்களை நான் விசாரணைக்கு கூப்பிட்றேன். அடுத்த நிமிஷம் நான் விசாரணைக்கு கூப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து இங்கே வரும்போது இந்த விசாரணைக்கு கூப்பிடும்போது நீங்கள் உடனே நீங்கள் அசிஸ்ட் யார்கிட்ட போவீங்க? நீங்கள் அசிஸ்ட் உதவிக்கு யார்கிட்ட போவீங்க? அட்வொகேட் வழக்கத்தில் கூப்பிடுறாங்க. இருங்க சார், என்ன பேச விட மாட்டீங்க. நீங்கள் முதல்ல உங்களை விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. விசாரணை கூட்டவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணாங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறீங்கன்றது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாட்ச் பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் யார்கிட்ட போவீங்க? உள்ளபடியே எந்த வித பிரச்சனையும் இல்லவே உங்களுக்கு எந்த இதில் எனக்கு சார் என்ன எதுக்குன்னு தெரியல சார், போலீஸ் வந்து என்னை விசாரணை கூப்பிட்டுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிடலாம். எதுக்காக உங்களை கூப்பிட்டாங்கன்றது நீங்கள் ஒரு குற்ற சம்பவத்தை ஈடுபடுத்திங்கன்னா நிச்சயமாக அது தொடர்பாக தான் இருக்கணும் உங்களுக்கு தெரியும். அப்போ அது சம்மந்தமாக உங்களுக்கு யாரெல்லாம் தொடர்பு இருந்தாங்களோ அவங்களோட தொடர்புக்கு நீங்கள் போவீங்க. இப்போ 6 மணி நேரம் வந்து உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஆன் தி வேலை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செல்ஃபோன் வந்து யாருக்காவது நீங்கள் வந்து ஃபோனில் இருக்கலாம். இல்லை சம்மன் கொடுத்துட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாரெல்லாம் தொடர்பு இருந்துக்கிட்டா அந்த தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபோனை இது பண்ணலாம். அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டலாம் தொடர்பு போகிறாங்கன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் அது அப்புறம் சார். அது அப்புறம் சார். அது நீங்கள் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணிங்கன்னா அதை வந்து ஆதாரப்பூர்வமாக ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக வாங்குறது. அது ஓகே, நீங்கள் இன்வெஸ்டிகேஷனாக நீங்கள் ராஜேஷ்குமார் கதையெல்லாம் படிச்சது இல்லையா? நீங்கள் ராஜேஷ்குமார், ராஜேந்திரகுமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா, இப்படி இவங்க வந்து இவங்களுடைய இந்திரா சவுந்தரராஜன், இவங்க புத்தகம்லாம் நீங்கள் படிங்க சார். நீங்கள் நிறைய நீங்கள் இன்னும் வந்து இன்னும் இல்லை, நீங்கள் ராபின் சர்மா, இன்னும் பல புத்தகம் இன்னும் நான் வந்து பெரிய லிஸ்ட்டாக கொடுக்குறேன். நான் நீங்கள் எல்லாத்தையும் படிங்க. நீங்கள் எல்லாமே படிச்சிருக்கீங்க. அது இல்லை சார், அது நான் உள்ளபடி நான் சொல்கிறேன். ஒரு இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டாங்க, 6 மணி நேரம் உட்கார வச்சாங்க. அந்த 6 மணி நேரம் உங்களுடைய பாடியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? விசாரணை கூப்பிட்டாங்கன்னா 6 மணி நேரம் நீங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சுருந்தாங்க, நீங்கள் உட்காந்து தான் இருப்பீங்க. அந்த 6 மணி நேரம் உங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜை வந்து அவங்க பார்ப்பாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவும் அது விசாரணையில் ஒரு அமைப்பு தான். நீங்கள் யாரோடலாம் தொடர்பில் போகிறீங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எப்போ சம்மன் கொடுத்தாங்களோ அதுலேருந்தே உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இருக்கவே இருக்குது உங்கள் கைபேசி, அது காட்டி கொடுக்கும் நீங்கள் யார்கிட்டலாம் பேசுகிறீங்க, எதுக்காக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆதாரப்பூர்வம் நிரூபிக்கணும்னா உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவைப்படலாம். இன்னும் எத்தனை பேர்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கில் இருக்கிறீங்க, பேசாத நபர் கூட நீங்கள் லிங்க்கில் இருப்பீங்களே, அன்றைக்கி பேசியிருக்க மாட்டீங்க. ஏன் சில பேர் ஃபோனில் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வாட்ஸ்அப்பில் போய் பேசணும் நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா வாட்ஸ்அப் கால் வந்து பதிவாகாதுன்னு அப்படிலாம் கிடையாது. அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. வாட்ஸ்அப்பில் வந்து பேசுகிறதையும் நான் பல அறிவாளிகள் அப்படி தான் பேசுவாங்க. நான் வந்து வாட்ஸ்அப் கால் எதுக்கு நீ ரெகுலர் காலே வாரு எதுக்கு இந்த ரகசியம்? அது ஒன்று. அவர் யார் தெரியுமாங்க? அவர் பிரபலமான பத்திரிகையாளருங்க. பத்திரிகையாளர்னா அவரை விசாரிக்கக்கூடாதா? என்ன சார் இது? ஸோ இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷனில் ஒரு சில வந்து நான் சொல்கிறது ரொம்ப மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். இன்னும் பல நுணுக்கமான விஷயங்கள் வந்து குற்றப்புலனாய்வில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விசாரணை முறைன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏன் 6 மணி நேரம் உட்கார வச்ச, நீ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் கொடுக்கலன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு சில நேரத்தில் சம்மன் கொடுப்பாங்க, சில நேரத்தில் சம்மன் கொடுக்காம தூக்குவாங்க. ஏன் சொல்லுங்கள்? சம்மன் கொடுத்தா நீ அலர்ட் ஆவ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கேப் ஆகிடுவேன் நினச்சிட்டா சம்மன் கொடுக்க மாட்டாங்களா? நீங்கள் சம்மன் கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி போலீஸ் போட்டுப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா சொல்லுது? நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சார். அதெல்லாம் நடக்கும் சார். அதெல்லாம் சம்மன் கொடுத்துருவாங்க, முறையாக சம்மன் கொடுத்துருவாங்க. இல்லை சொல்கிறேன் நான், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா? சும்மா வந்து ஒரு சாதாரண மக்கள் மாதிரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அறிவு இருக்குது. நம்ம ரொம்ப பெருசாக கொஞ்சம் அறிவு இருக்குது. நம்ம அதை யோசிக்கணும்ல. உங்ககிட்ட தப்பை வச்சுனா ஏன் சார் கர்மம் முடிச்சு அந்த ஃபோனில் தானே சார் எல்லா சிக்கலுமே இருக்குது. தூக்கி போட்டு வந்துருங்க. உங்கள்கிட்ட தப்பே இல்லைன்னா இந்தாங்க சார். அதையும் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க. அவருடைய உரிமை பறிக்கப்பட்டது, அவருடைய கைபேசி பறிக்கப்பட்டது. ஏன் நமக்கு உயிராகுதா இல்லை? இல்லை சார், இன்னைக்கு விஜயனுக்கு நடந்தது, நாளைக்கு சேகவர சாருக்கு கொடுத்துட்டு வருவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரகசிய நட்புகள், இந்த கிரிமினலான நட்புகள் இதெல்லாம் மேக்சிமம் இல்லாமல் தான் நல்லது. நம்ம என்ன வேலை செய்யறோம்? முதல்ல போய் நம்ம ஒரு ஊடகத்தில் வேலை செய்கிறோம். ஊடகத்தில் பல விஷயங்கள் தப்புன்னு பேசுகிறோம்.
பேசுகிறோம்ல, நாம் தப்பு பண்ணக்கூடாதுல்ல, நாம் தப்பு பண்ணக்கூடாதுல்ல. நான் விஜயனுக்குன்னு சொல்ல, நாம் அந்த வேலையில் ஈடுபட, நம்ம வேலை என்ன சார்? நம்ம ஒரு விஷயம் எல்லா விஷயத்தையும் எடுத்து பேசி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இது தப்பு இது சரின்னு நம்ம பேசுகிற இடத்துல நாம் தப்பு பண்ணக்கூடாதுல்ல. தப்பு நடந்துடாமல் பார்த்துக்கணும் நம்ம முதல்ல. இது அப்படியே பார்த்து போகணும். நோய் என்ட்ரியில் கூட போகக்கூடாது. ஃபோட்டோ எடுப்பான், ஓரமாக நின்று ஒன்று அடிக்க எவ்வளோ யோசிக்கிறார். ஹெல்மெட் போட்டுன்னு அடிக்கிறோம் அவசரத்தில். நம்ம ஏதாவது காட்டு பேட்டில் போனால் கூட எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வந்து போட்டு பார்த்தீங்களா, இவர் நியாய அநியாயங்களை பேசுகிற ஒரு ஊடகத்தில் இவர் பாருங்கள் ஒரு ஓப்பன் பேஸில் வந்து ஒன்று அடிக்கிறாருன்னு பேசுவான். கரெக்டாக சார்? அப்போ ஹெல்மெட் போட்டு போகிறதா இருக்குது. நம்ம நிலமை அப்படி இருக்குது. சரி, காரணம் எதுக்கு ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். நம்ம வந்து நல்லது சரி தப்புன்னு பேசுகிறோம். சரி கரெக்டு, சரி தப்புன்றதை பேசுகிறோம். அப்படி இருக்கும்போது நாம் வந்து சரியாக இருக்கணும்ல சார். நாம் ஏன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோனை கொடுத்து நம்ம தயங்கணும்? அதில் எதுக்கு நம்ம ரகசியத்தை வைக்கணும்? முதல்ல ரகசியத்தை நம்ம வச்சா தானே சார் பிரச்சனை. ரகசியம் இருந்தாலே பிரச்சனை, இருந்தால் தான் பிரச்சனை. ரகசிய நட்பு, ரகசிய தோழி, இது அதெல்லாம் இருந்தால் தான் பிரச்சனை. நமக்கு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வச்சுப்போம். அப்படின்னா புத்தகமாக எந்த நண்பர், அது ஆண் நண்பராகட்டும் பெண் நண்பராகட்டும் வச்சுக்கலாம், அவ்வளோதான். பேசலாம் தாராளமாக. நிச்சயமா ரகசியமான வந்து பார்த்தீங்கன்னா தொடர்புகள் வச்சுக்கிறது, இல்லை ரகசியங்களை தேக்கி வைக்கிறது, இதுதான் சிக்கல். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் வேலைகள் செய்கிறது, மீடியேட்டர் வேலை பண்ணுறது, இதெல்லாம் தேவை. இதெல்லாம் ஏதோ ஒன்று நடக்காமையா வந்து உங்களை கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் குற்றம் செய்தீங்கல்ல, உங்களுக்கு தெரியாமல் கூட வந்து நீங்கள் அந்த அந்த விஷயத்தில் ஈடுபட்டுருக்கலாம். உங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்காது. ஓகே, உங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்காது. நீங்கள் ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து உங்களோட தொடர்பு இருக்கிறாரு. அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் நல்லவர் கெட்டவர் உங்களுக்கு தெரியாது, அவர் பின்புலது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுட்டு நீங்கள் பேசுவீங்க. காதல் கோட்டை படத்தில் வந்து அஜித்தும் தேவயானியும் பேசுகிற மாதிரி பேசுவீங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சர்வதேச அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளி. அவரோட வந்து நீங்கள் தொடர்பு வந்திருக்கீங்க. சரிங்களை வந்து எண்ணெயை கூப்பிட்டு போய் விசாரணை பண்ணோம். கரெக்டாக கூப்பிட்டு போய் விசாரணை பண்ணோம். அவர் நீங்கள் பேசியிருந்தவர் யார் தெரியுமா? அவர் உலகத்திலே அவர் தான் மிகப்பெரிய டானு. அவரோட பேசிட்டு இல்லை, அவர் தாங்க தாவூத் இப்ராஹிம். அவர்கிட்ட போய் பேசியிருந்தீங்க எவ்வளோ நாள். கரெக்டாக சார்? தேவையா இது? அதனால தான் நான் சொல்கிறேன், அப்படியே நீங்கள் பேசினா கூட பார்த்தீங்கன்னா அந்த எல்லையோடு இருக்கலாம். நம்ம பேசுகிறது வந்து நாளைக்கு யாராவது வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க, இல்லை வந்து ரீகலெக்ட் பண்ணி வந்து பார்த்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இதில் என்ன தப்பு இருக்குது? முடிஞ்சிச்சு. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? எனக்கு நீங்கள் என்ன தோசை சாப்பிட்டீங்களா? நான் இட்லி சாப்பிட்டேன். இதோட முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஓகே, அதுவே இப்போ அந்த லட்டு விஷயம் பேசி சிக்கலாகுது. தோசைக்கு என்ன பொருள், லட்டுக்கு இது, இட்லிக்கு என்ன பொருள், அப்படி போயிடும். இப்போ பார்த்தீங்கல்ல லட்டு விஷயம் எப்படி ஆயிடுச்சு. இது தாசில்தார் ஆஃபீஸை போய் லட்டு கொடுத்துட்டு வந்தாரமேன்னா அர்த்தம். அதுவே போயிடுதுல்ல, அதுவே சிக்கல். அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து தப்பு இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட நம்ம எச்சரிக்கை. அந்த செல்ஃபோன் வந்து ஆபத்தான ஆயுதம் சார், அதை முதல்ல புரிஞ்சிக்கணும். அது சரியான ஆயுதமாக நம்ம பயன்படுத்தல தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் தப்பாக பயன்படுத்தினா அது ஆபத்தான ஆயுதமாகிடும். அதிரடியாக நிறைய விஷயங்களை முன் வச்சுருக்கீங்க. என்ன நடக்க போகுது, மக்கள் என்ன மாதிரி கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.